நம்மை ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆயத்தம் பண்ணுவார். எதுல தேவன் நம்மளை ஆயத்தம் பண்ண போகிறார்? எதை வைத்து ஆண்டவர் நம்மளை ஆயத்தம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தின் பிரகாரமாய் நம்ம கொஞ்சம் கவனமாய் கேட்போமாக. நான் விரிவாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களை மத்தியில் கொண்டு போகிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமாக. யோசுவா chapter 1 verse 2. யோசுவா பழைய ஏற்பாடுல யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நீங்க நல்ல கவனமாய் வார்த்தைகளை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாசிப்போமாக. என் தாசனாகிய மோசே, பாருங்க வசனம் சொல்கிறது, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். பாருங்க, மோசே வந்து நீங்க பாத்தீங்கன்னா தேவனால அழைக்கப்பட்டவனும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவனும் தேவன் அவனோடு பேசினத வந்து இஸ்ரவேல் ஜனங்க வந்து பார்த்தாங்க. ஜனங்களுக்கு தெரியும் தேவன் யார் மூலியமாய் எங்களோடு பேசினாரு, எங்களுக்கு காண்பித்தாரு, எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, நாங்க அடிமையில இருந்தோம், எகிப்துல நாங்கள் அடிமைத்தனத்துல வாழ்ந்தோம். ஆனாலும் தேவன் என்ன பண்ணாருன்னா மோசேயை கொண்டு, மோசேயை வைத்துதான் ஆண்டவர் எங்களை அழைத்தாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே இஸ்ரவேல் ஜனங்க வாழ்ந்தாங்க. அவன் இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரத்துல நிறைய நம்பிக்கையை வைத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நிறைய நம்புகிறோம், நிறைய காரியத்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய நம்பிக்கையானது, நல்ல கவனமா கேளுங்க, நம்மளுடைய நம்பிக்கையானது இந்த உலகத்தினுடைய பாதையில, உலகத்துடைய மனுஷர்கள்ல, உலகத்துடைய சூழ்நிலையில, குடும்பத்துல நம்ம இருந்தாலும் அந்த நம்பிக்கை என்பதுக்கு, அந்த நம்பிக்கையானது நம்ம வாழ்க்கையில நிலையாய் நிற்காது. மோசே நீங்க பார்க்கும்போது தேவனால் அனுப்பப்பட்டவனா இருந்தாலும் இங்க வேதம் தெளிவா சொல்கிறது, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும். நல்ல கவனமா கேளுங்க. யாரு நம்ம வாழ்க்கையில நம்பினாலும், யாரு நம்மளுக்கு தேவன் மூலமா பேசினாலும், யாரு நம்மளுக்கு நம்பிக்கை கொண்டாந்தாலும் அந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? இந்த மனுஷன் கொண்டு வந்த இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? மோசே கிட்ட இருந்து வந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு வேதம் தெளிவா சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து மோசேக்கு சொல்றாரு, இந்த ஜனங்களை நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அடிமைத்தல இருக்கிற ஜனங்களை நான் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து மோசேயோட பேசும்போது, மோசே என்ன பண்ணுறான், தேவனோட வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பி அவன் பேசும்போது அந்த பேசுகிற வார்த்தையில எல்லாம் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் சுகத்தினாலும் வல்லமையினாலும் எல்லா விதமான பாதுகாப்பினாலும் தேவனுடைய அடையாளத்தை இந்த ஜனங்க மோசே மூலமாய் கண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. மோசே சொல்லும்போது, மோசே ஜெபிக்கும் போது, மோசே கட்டளையிடும் போது, மோசே முன்னெடுக்கும் போது, மோசே என்ன சொன்னாலும் அவங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா மோசேயோடு தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்துல வார்த்தை எப்படி வருதுன்னா, என் தாசனாகிய மோசே பாருங்க மரிச்சிட்டான். இப்ப மோசே கூட இருந்த ஜோஷுவா என்ன பண்றாருன்னா சோர்ந்து போயிட்டாரு, மரிச்சிட்டான். மோசே மரிச்சிட்டான், மோசே இறந்துட்டாரு. இப்ப இந்த அடுத்த சூழ்நிலையை, அடுத்த கட்டத்தை, அடுத்த காரியத்தை என்ன செய்யணும்னு தெரியாம ஜோஷுவா சோர்ந்து போயிட்டாரு. ஆனா வேதத்துல எழுதப்பட்டது மோசே உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் மோசேக்கு சொன்னது, உனக்கு பிறகு யோசுவாவை நான் தெரிந்து கொண்டேன்.
ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஒரு பாடல் பாடணும். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினாலும் அவருடைய திட்டமும் எப்படி இருக்குமா? பெரிதா இருக்கும். நம்மளோட மேல தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதா இருக்கும். ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பெருமலைகளை போல, பெரும் காற்றை போல தேவன் செய்கிற காரியங்கள் மகத்துவமா இருக்கும். அது ஆச்சரியமா இருக்கும். தேவன் செய்கிற விதங்கள், நடத்துகிற காரியங்கள், போஷிக்கிற போதனைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு யோசுவா சோர்ந்து போய் அவன் இருக்கும்போது ஆண்டவர் எப்படி மோசேயோடு பேசினாரோ மறுபடியுமாய் ஆண்டவர் ஜோஷுவாட்ட பேசுறார். என்ன பேசுறாரா? என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது டுடே பை டுடே, இப்பொழுது நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்த, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையை, நம்ம போய்கிட்டு இருக்கிற வேலையை, நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு பாதைகளும் நம்பி அதுல இருக்கிற அனுபவத்துல, அதுல இருக்கிற அறிவில, அதுல இருக்கிற குணத்துல என்ன பண்ணுகிறோம்? அதன் மேல நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு உதாரணம் சொல்றேன். நான் சிங்கப்பூர்ல வேலை செய்யும் போது என்னுடைய வேலை ரொம்ப கடினம், ரொம்ப கடினமான வேலை, ரொம்ப டேஞ்சரஸ். எப்படிப்பட்ட டேஞ்சரஸ்னா, எத்தனை பேர் இங்க பார்த்துருப்பீங்க, சிங்கப்பூர்ல ரொம்ப இருக்கு வெண்டிங் மிஷின். அதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 600 to 800 kg. சரண வெயிட். அந்த மிஷினை வந்து காயின்ஸ் போட்டு டின்னர் தண்ணி எடுப்பாங்க தெரியுங்களா? நம்ம பாசில சொல்லுவோமே சத்து மலேசியா, காயின்ஸ் போட்டு தட்டனான டின்னர் விழுவுமே கீழே, அதை எடுத்து குடிப்போம். என்ன இருக்குங்களா? அது பேர் தான் வெண்டிங் மிஷின். அந்த மிஷினை வந்து சிங்கப்பூர்ல சில இடங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். சில கம்பெனி, சில ஆஃபீஸ்லாம் வந்து 20வது மாடி 30வது மாடிலாம் இருக்கும். சில ஆர்மி கேம்ப்லாம் போனோம்னா 4வது மாடி 3வது மாடி. சில இடங்கள்லாம் லிஃப்ட் இல்லைன்னா அந்த மிஷினை வந்து நாங்கள் என்ன பண்ணோம்? கேரி பண்ணணும். நாங்கள் தூக்கி 3வது மாடி வரைக்கும் அந்த ட்ரோலியில் வச்சு, அதுக்கு ஸ்கில் இருக்கு. சும்மா கச்சாம்பூத்திய மாதிரி நம்ம பாட்டி தாத்தாலாம் தலையில் வச்சு தூக்கிட்டு போனாங்க, அந்த மாதிரிலாம் அந்த மிஷினை தூக்கிட்டு போக முடியாது. அதுக்கு சில ஸ்கில் இருக்கு. அப்போ அந்த வேலை செய்யும் போது எவ்ரிடே ஒன்ஸ், ஒரு வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை என்னுடைய சரீரத்தில் காயம் வரும். எங்கேயாவது ரத்தம் வர, ஏதாவது வெட்டிக்கும், ஏதாச்சும் ஒன்று இருக்கும். சிஸ்டர் சொல்லி இதே ஒரு வேலை உங்களுக்கு அப்படின்வாங்க. அப்போ அந்த வேலையில் நான் ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சேன். அந்த மிஷின்லாம் தூக்கி ஏறும் 4 மாடி 5 மாடி. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என் பாஸ் வந்து சொன்னார், இந்த இடத்துல நீங்கள் போய் இந்த ஆஃபீஸில் நீங்கள் கல் உடைச்சிட்டீங்க, ஸோ அந்த டைல்ஸ் உடைச்சிட்டீங்க, அது வந்து எம்பசி, அரப் எம்பசி, அதில் போய் உடைச்சிட்டீங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கிற என்ன சொல்கிறாங்க, உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம்னா அவங்கள வந்து டெர்மினேட் பண்ண போகிறோம். எனக்கா அவங்கள்ட்ட அவருக்கு என் மேலே ஒரு கருணை வர்றதுக்கு, என் மேலே ஒரு பரிதாபம் வர்றதுக்கு அப்படியே சீன் போடுறேன். டேய் சிவாஜி மீர் அப்படி என்னோட இமோஷன்லாம் அவர்கிட்ட காட்டிட்டேன். அவர் எங்கெல்லாம் டேர்ன் பண்றாரு, என் பாஸ் எங்கெல்லாம் அங்கெல்லாம் போய் நின்றுக்கிட்டு அப்படி காட்டு. நம்மள தேவன் மட்டும்தான் அறிஞ்சு வச்சிருக்க. கர்த்தருக்கு தெரியாத மறைவான காரியம் ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப கவலை அடைஞ்சிட்டேன். என் வீட்டு காசு எப்படி கட்ட போறேன், பிள்ளைக்கு பால் என்ன வாங்கி கொடுக்க போறேன், என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன், வேலை போச்சு அப்படின்னு சொல்லி கவலையோட வரேன். ஆனா நான் சொல்றேன், நம்மளுடைய நம்பிக்கைக்கு மேலாய் உங்களோடு இருக்கிற தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். அவர் செய்கிற மகத்துவங்கள், அடையாளங்கள், அற்புதங்கள் மனுஷனால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ப முடியாது. ஆனா அதை செய்தது யாருன்னா கர்த்தர். அது தேவன் தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. இங்க யோசுவா சோர்ந்து போயிருக்கிறான். தேவன் சொல்றாரு, இப்பொழுது நீங்கள் இந்த ஜனங்களை, இப்பொழுது நீயும் இந்த ஜனமும் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை நல்ல கவனமா கேளுங்க. இந்த யோர்தானை கடங்க அப்படின்னா, இந்த யோர்தானை கடக்க
உங்களால முடியாது, உங்களால ஆகாது எனக்கு தெரியும். ஏன்னா மோசே இல்ல. ஏன்னா மோசே இதுக்கு முன்ன செங்கடல கலந்தான், ஜனங்களை கொண்டு போனான், செங்கடல் பிளந்தது, மோசே மூலமா தான் நடந்தது. இப்ப அந்த செங்கடல் பிளக்கிறதுக்கு யார் இல்ல? யார் இல்ல? இன்னைக்கு நம்ம புத்தி அப்படிதான். ஐயா, நம்மளை நடத்துகிற ஒரு கர்த்தர் யார்? அவர் இருக்கிறாரு, போதும். நம்ம வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார், அது போதும். நடத்துகிறதுக்கு ஆண்டவர் தான் நமக்கு வேணும். சூழ்நிலைகள் வேண்டாம், சந்தர்ப்பங்கள் வேண்டாம், மனுஷர்கள் வேண்டாம், நம்பிக்கை வேண்டாம், நம்மளுக்கு பொருள் பணம் வேண்டாம். கர்த்தர் இருந்தா எல்லா காரியம் வாக்கி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட நம்பிக்கை பொருள் மேல இருக்கக்கூடாது, வேலை மேல இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்கிற முதலாளி மேல இருக்கக்கூடாது. உங்கள் நம்பிக்கை யார் மேல இருக்குது தெரியுங்களா? வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லவரா இருக்கிற தேவன் மேல எப்பொழுதும் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேரு எங்க இருந்தோ பால் ஊத்துது, எங்க இருந்தோ சாப்பாடு வருது, எங்க இருந்தோ பணம் பேங்க்ல போறதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், உங்களுடைய அரிசிகளும் உங்களுடைய உணவுகளும் குறையாதபடி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க வந்து நிக்கிறதுக்கு, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தேவனோட பலத்துல தான் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் காக்காவை அனுப்புனான்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஏன் அந்த போதகருக்கு அனுப்பி இருக்கிறான்னு எனக்கு என் மனைவிக்கு தெரியும். அவன் கலங்காத, திகையாத, அவன் கூட இருக்கு. தட் இஸ் a God symptom. இதான் தேவனோட அடையாளம். நான் உன்னோடு கூட இருக்கேன். ஹல்லேலூயா. மோசேட்ட சொல்ற, ஜோஷுவாட்ட சொல்ற, இப்பொழுது நீயும் இந்த ஜனமும் எல்லாரும் ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க, எல்லாரும் தேவனை நம்பி தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாரும் ஒத்துழைத்தோம்னா, எல்லாரும் ஒளி செஞ்சீங்கன்னா, எல்லாரும் தேவனுக்கு ஆத்மாதம் செஞ்சோமா, தேவன் இந்த ஆண்டுல பெரிய காரியங்கள் இந்த சபையில செய்வார். எல்லாரும் சொல்ற எல்லாரும் எழுந்து சொல்ற எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த யோர்தானும் தேவன் சொல்றாரு, எழுப்பி கடந்து போ, நான் கூட இருக்கிறேன். நீ ஏன் தடையை கண்டு பயப்படுற? நீ ஏன் சூழ்நிலைகளை கண்டு பயப்படுற? இன்னைக்கு நிறைய நம்ம என்ன பண்ணுங்க எடுத்துக்கொள்றோம், மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டானே உடனடியா சோர்வுக்கு இடம் கொடுத்தது, சோர்ந்து போயிடும். ஏன் நான் சொல்றேன், நீங்க எந்த வார்த்தைகள் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்க சோர்ந்து போனாலும், அங்க தேவனோட வார்த்தையை மட்டும் நம்பி பாருங்க, அந்த வார்த்தைக்கு மேலா தேவனோட வார்த்தை வந்து சொல்லுவாங்க, உன்னால சொந்தமா நிக்க முடியாது, உன்னால பிசினஸ் பண்ண முடியாது, நீ சம்பாதிக்க முடியாது, உனக்கு உதவி செய்ய பேக் போன். நல்ல கவனமா கேளுங்க, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இந்த வரிசையில உள்ளவங்களுக்கு சொல்றாரு, உன்னால முடியாதுன்னு டிஃபிகல்ட்டா வந்து உட்கார்ந்து இருக்கிற நீ வந்து இதை சாதிக்க முடியாது, இது சம்பாதிக்க முடியாது, நீ கடை திறக்க முடியாது, நீ இந்த பிசினஸ் செய்ய முடியாது, உன்னால இதை கூடாது, இந்த காரியத்தை நீ ஃபேஸ் பண்ணவே முடியாது, இந்த காரியத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியாதுன்னு உலகமும் உலகத்தில் இருக்க மனுஷர்களும் உங்களை பார்த்து சொன்னாலும், ஆண்டவர் யோசுவாட்ட சொன்னது போல இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேவன் தருகிறத பெற்றுக்கொள்ளுங்க. தேவனால் முடியாது ஒன்று. ஹல்லேலூயா. தேவன் தருவார். தேவன் மேல் நம்பிக்கை வைத்து சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஜெபித்து பாருங்க, காத்திருங்க, ஆண்டவர்ட்ட விசுவாசம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அந்த யோர்தானை உங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா மதில்களும் ஆண்டவர் முறியடித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் உங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பேசினா கடினமா இருக்கிற இருதயத்தை கூட கர்த்தர் கேட்க வைப்பார். ஏன் தெரியுங்களா? உங்கள் நாவில் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை.
உங்களுடைய சுவாசத்தில் இருக்கிறது அவருடைய சுவாசம். அல்லேலூயா. அவருடைய கரம் நம்ம மேல இருக்கிறதுனால நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. சொல்றாரு. அப்ப அந்த சூழ்நிலையில யோசுவா மோசே இழந்து போய் அமர்ந்திருக்கிறான். தேவன் யோசுவாட்ட பேசுறாரு, நீ கடந்து போடு. அடுத்தது ஒரு சம்பவத்தை நான் கொண்டு வருகிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 10-11 நீங்க பார்க்கும்போது அங்க எழுதப்படுகிறது. திருப்பியும் ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறதும் யோசுவா செய்கிற காரியத்தை நம்ம பார்ப்போமாக. யோசுவா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் பார்ப்போம். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, பாருங்க, ஆண்டவர் சொன்னதை யோசுவா கேட்கிறான். ஏன்னா யோசுவா பார்த்தது மோசேக்கு என்ன தெரியுங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாலும் மோசே கேட்பார். அல்லேலூயா. மோசே தேவன் சொன்னதை மோசே ஒரு இடத்துல கூட ரிஜெக்ட் பண்ணதில்லை, எதிர்த்து நின்றதில்லை. நீ சொல்றது என்ன, நான் செய்ய முடியாது, என் ஜனங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, என் ஜனங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, என் ஜனங்க அதெல்லாம் விருப்பப்பட மாட்டாங்கன்னு தேவன் மோசே ஒரு நாளும் தேவன் எதிர்த்து நிக்கல. தேவன் சொல்றதெல்லாம் மோசே அப்படியே கேட்பார். சரி அப்படியே சொல்றீங்க, சரி இப்படி போனோமா, சரி இன்னைக்கு கூட இங்கே போடணுமா, சரி இந்த மேக சமமும் இந்த அக்னி சமயம் விட்டு இவங்க யாரும் விலகி போக கூடாதா, சரி. தேவன் சொல்றத எவன் ஒருவன், யார் ஒருவன், எந்த சகோதரி, எந்த சகோதரன், எந்த தேவ பிள்ளை தேவனோட வார்த்தையை நீ கேட்கலையோ அங்கே தேவன் உன்னோடு கூட இருப்பாரு. தேவன் விலக மாட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும். தேவன் சொன்ன வார்த்தை, வசனங்கள், தேவன் பேசின வார்த்தை மேல நீ எப்பொழுதும் வாழும் போது, நிலைச்சிருக்கும் போது அங்க தேவன் நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய நாமம் உங்கள் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட பார்வை எப்படி தெரியுங்களா இருக்குது? ஆண்டவருடைய நாமங்கள், தேவனுடைய அடையாளம் எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா? நம்ம சிந்திச்சு கொண்டு இருக்கிறோம். உலகம் ஏமாத்துக்கிற பிரகாரமாய் உலகம் காட்டுகிறது போல தேவனுடைய நாமம் திடீர்னு நெருப்பு வந்து எரியும், திடீர்னு எல்லாம் புயல் காத்தெல்லாம் வீசணும். அப்புறம் இடையில பாருங்க, என்னது பனி மாரி அது முத்து விழுந்துச்ச, ஆண்டவர் வந்துட்டு அந்த முத்தெல்லாம் விழுணும். ஆண்டவர் என்ன இந்த அடையாளத்தை பிச்சைக்காரத்தனமா இல்ல, ஆண்டவர் வந்து எப்படி அடையாளம் காட்டணும்? வேதனை சொல்லு, தேவன் வரும்போது என்ன வருமா? முத எக்கால சத்தம். அதை பார்க்கறத விட்டு பனி கொட்டணுமா, முத்து கொட்டணுமா, அப்புறம் நெருப்பு எரியணுமா, காத்து வீசணுமா? என் வீட்டுல இருக்கிற காத்து பத்தல உங்களுக்கு. நான் இன்னைக்கு 2 நாளா வெளியே போய் நிக்கிறேன், மழை காத்து, நானே தாங்க முடியாம அடிச்சுட்டு வந்துட்டேன். இதுல பத்தாம தேவனோட அடையாளத்தை எப்படி கேட்பாங்க? இப்படி நடக்கும், அப்படி நடக்கும். அப்போ வந்து சொல்லுவோம், பசங்க ஜோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்படியே எனக்கு ஹிட்ட மேறிச்சு, ஹிட் பனாஸ் சூடா இருந்துச்சு. அது வேற ஒன்றும் இல்லை சிஸ்டர், நீங்க ஹீட்டர்ல குளிச்சு ஹீட்டர் மாரியே யோசிக்கிறீங்க. நம்ம தேவன் உன் சரீரத்தை அடையாளத்தை வெளிப்படுத்த வரல, உன்னோட உள்ளான மனுஷனை விடுதலையாக்கதான் தேவன். அல்லேலூயா. யோசுவாட்ட ஆண்டவர் சொல்ற 10ஆம் அதிகாரத்துல பாருங்க. அப்பொழுது யோசுவா சொல்றான் பாருங்க. அப்பொழுது யோசுவா ஜனங்களை அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களையும், உங்களுக்கு திருப்தி அடையிற, உங்களுக்கு தேவையான உணவுகளை, பதார்த்தங்களை, போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்க ஆயத்தம் பண்ணுங்க. நீங்க செய்ய போகிற தேவன் வாழ்க்கையை செய்ய போகிறத நீங்க என்ன பண்ணுங்க? முதல்ல மேலுக்கு பாருங்க. அப்பொழுது யோசுவா ஜனங்களை அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆமென். அடுத்து பாருங்க, ஆயத்தம் பண்ணுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும். நல்ல கவனமா கேளுங்க. நீங்க ஆண்டவரோட வார்த்தைகளை, தேவன் செய்ய போகிற நன்மைகளை
நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அந்த வார்த்தையில நீங்க காத்திருந்து அதுல விசுவாசமா இருந்தீங்கன்னா கர்த்தர் செய்ய போகிற நன்மை நிச்சயமாக நீங்க அடைவீர்கள், அதை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அதை செய்வார். ஏன்னா நீங்க தேவனோட வார்த்தைய ஆயத்தத்தோடு விசுவாசத்தோடு அறிக்கை செய்து நீங்க காத்திருக்கீங்க. அதுதான் யோசுவா சொல்றாரு, ஜனங்கள் நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரித்து கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்கு தேவன் வார்த்தைகளை சொல்ற, இன்னும் 3 நாள்ல நீங்கள் இதை சுதந்தரித்துக் கொள்ள இன்னும் தேவன் உங்களுக்கு வார்த்தையினால உறுதிப்படுத்துகிறார். உங்களோட தேவன் பேசுகிற தேவன் யார்? உங்கள்கிட்ட ஆண்டவர் வார்த்தையினால உங்களுக்கு உறுதிப்படுத்தினார்னா, உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையில சொன்னார்னா, உங்கள்கிட்ட தேவன் கன்ஃபர்மேஷன் பண்ணார்னா, உங்க செய்ய போகிற உங்க வாழ்க்கையில தேவனோட திட்டத்தை ஆண்டவர் சொல்லிட்டார்னா அந்த திட்டத்தின் மேல விசுவாசமா இருங்க. தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்ற காத்துரு. சூழ்நிலைகளை கண்டு, தடைகளை கண்டு, உங்க வாழ்க்கையில் வருகிற புயல்களை கண்டு பயப்படாத. தேவன் சொன்ன வார்த்தைகளை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். யோசுவா சொல்றாரு, அந்த முன்னே அங்க பாருங்க 2வது வசனத்துல கீழே பார்க்கும்போது பாருங்க 11வது வசனத்துல, உங்கள் போஜனத்தை உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். யாருடைய தேவன்? நம்மளுடைய தேவன். நம்மளுக்கு அற்புதம் அடையாளங்கள் செய்வது யார் செய்றாங்க? என்னுடைய நசை பஸ்டர், என்னோட லக்கு பஸ்டர், என்னோட பிறந்த தேதி 9 நல்லா இருக்கிற பாருங்க, என்னோட பிறந்த தேதி 6 குட்டிச்சோரா போயிட்டு பாருங்க, என் நம்பர் 1 பஸ்டர், யாரோட ஒத்து போக மாட்டேன். சில பைத்தியம் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு. 30 கொடுத்தாலும் ஏதாச்சும் சொல்ற, 31 கொடுத்தாலும் ஏதாவது சொல்ற, இல்ல 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர 28 வந்து பிறந்தாலும் அதுலயும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. எதுலதான் நீங்க வந்து சிறந்து வளர்றீங்க. அல்லேலூயா. தேவன் நம்பரை பார்த்து நம்மளை நடத்துகிறவர்கள அவருடைய நினைவுகள்னாலே நம்மளை நடத்தி கொண்டு அங்க தொடர்ந்து பார்க்க வசனம் சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரித்து கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளுக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள். அங்க யோசுவா யாருக்கு சொல்றாருன்னா, இந்த 12 கோத்திரத்தில் இருக்கிற முக்கியமான ஹெட் அவரை கொண்டு சொல்றாரு, ஆயத்தப்படுங்க, நீங்க எல்லாம் சரி பண்ணுங்க, எல்லாம் ஆயத்தமா இருங்க, இந்த காரியத்தை தேவன் செய்ய போறார். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்மள ஆண்டவர் அழைத்து தேவனுடைய சித்தங்களை, தேவனுடைய திட்டங்களை, ஆண்டவர் செய்ய போகிற நன்மைகளை கர்த்தர் நம்மளோட பேசுவார். யூ மஸ்ட் ப்ரிப்பேர். வீட்டுல கணவன், வீட்டுல மனைவி, வீட்டுல பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தை மேல, தேவனோட மேல விசுவாசத்துல, தேவன் மேல ஐக்கியத்துல அவங்க குறைந்தாலும் நீ தேவனோட விசுவாசமா விளங்கினா உன் குடும்பத்தை தேவன் வழிநடத்தி காத்துக்கொள்வார். உன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், எல்லாரும் நல்லா தான் தேவனை ஆராதிக்கிறீங்க, நல்ல விசுவாசமா தான் தேவனை தொழுது கொள்றீங்க, இந்த சபையில பரிசுத்தாவியானவர் நிரம்பிதான் இருக்கிறாரு. ஓகே, இருந்த போதும் ஏன் நம்ம குடும்பத்துல, நம்ம சபையில சில போராட்டங்கள் வருது? நான் இந்த மனுஷனுக்காக நல்லா ஜெபம் பண்றேன் பாஸ்டர், ஆனா அவன் மாறவே மாட்டான். நான் இந்த மனுஷனுக்காக உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறேன் பாஸ்டர், இந்த மனைவி மாறவே மாட்டார்.
பாஸ்டர் சொல்றேன், நல்ல ஆவியில நிரம்பி தானே ஜெபிக்கிறேன், ஏன் அப்பப்ப ஏதாச்சும் ஒரு புயல், ஏதாவது காற்று எழும்புது அப்படின்னு நம்மளுக்குள்ள கேள்வி இருந்தாலும், அது எழும்புனாதான் நீ ஜெபிப்ப. அல்லேலூயா. உன் விசுவாசம் பலப்பட்டது காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் வைத்திருக்கிற உங்க வீட்டுல ஒரு ஆயுதம் வச்சிருக்காரு பாருங்க, தொல்லை பண்றதுக்கு, இம்சை பண்றதுக்கு. அது பண்ணாதான் நீ போய் எங்க தேவ சமூகத்துல கண்ணீரோடு வதைக்கிறவன் அழுவான்னு சொல்லி ஜெபத்துல இந்த வார்த்தையை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துற. இதே அந்த கணவனோ அதோ அந்த மனைவியோ இந்த சபையில எந்த போராட்டம் வரலன்னா நீ எப்படி ஜெபிப்பேன்னு தெரியுங்களா? சாலமோனு ஆலயத்தை கட்டும் போது ஆண்டவர் சமூகத்துல பணிந்து கொண்டானா. தேவனுடைய மகிமை சாலமோனுடைய ஆலயத்துல பொறுக்கிட்ட பிறகு அவன் எப்படி ஆராய்ச்சான் தெரியுங்களா? இப்படிதான் ஆராய்ச்சி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யோர்தானை போல தடைகள் இருக்கிறதுக்கு காரணம் தெரியுங்களா? தேவனுடைய மகிமை நம்ம மேல வெளிப்படுத்தும்படிதான் அந்த தடைகள் இருக்குது. அதை உடைத்து எரியறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு துணை நின்று அவருடைய பலத்தையும் அவருடைய வார்த்தைகளும் அவர் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களிலும் நிமித்தம் நீ அதை கடந்து போக கர்த்தர் பலத்தை கொடுப்பார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வருகிறத அது நன்மைக்கு எதுவாகவே கர்த்தர் மாற்றுவார், தீமைக்கு அல்ல. Not for the faith, not for the shame, not for the against. That is good for you. தேவா நாம மகிமைப்படவே கர்த்தர் இந்த காரியங்களை அனுமதி கொடுப்பார். நீ கடந்து போ. ஹalleluya, ஹalleluya. அதே யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல பார்க்கும்போது நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அந்த பாலம் தேடும் ஓடுகிற அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அதை போய் செக் பண்றதுக்கு 2 வேவுக்காரர்களை அனுப்புறாரு. எதுக்கு? அந்த தேசத்தை நம்ம என்ன பண்ணணும், சண்டைட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்காக 2 வேவு ரகசிய மனுஷர், ரகசிய போலீஸ், ரகசிய இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, ஏஞ்சல், ஏஜென்ட் இல்லம்மா, ஸ்பாய். நீ சரியா பார்க்க மாட்டேன். ஸ்பாய். அன்னைக்கு எனக்கு ஒரு சகோதரர் அடிச்சார். பாஸ்டர், நம்ம சபையில வந்து இத்தனை பேர் வெளியேட்டானா? நான் கேட்டேன், நீ சபைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. எனக்கு ஸ்பாய் இருக்குல்ல சேர்ச்சில், நான் சாப்பிட்டேன்னா கூட இவங்க கேட்கறது இல்லை. நல்லா இருக்கீங்களா பாஸ்டர் கேட்க மாட்டாங்க. இவன் போயிட்டானா அவன் போயிட்டானா, இந்த சபை என்ன ஆக போகுது? நான் சொல்றேன், ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாடுல என்ன சொன்னார்னா, இந்த கல்லு, இந்த சபை வந்து தேவனால் கட்டப்பட்டத மனிதன் ஒருவனும் தடை செய்ய முடியாது, உடைக்க முடியாது. எப்படிப்பட்ட கோபனாரு நீ, யாராயிரு, பவுல போல விசுவாசம் இருக்கலாம், பேதுரு போல டைனமிக் இருந்தாலும் இந்த சபையை பாதாளம் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. அதுதான் வார்த்தை. எனக்கு போன் அடிச்சு அப்படி விசாரிக்கிறது. அப்ப நான் சொன்னேன், சபைன்னா அப்படிதான். பாசர் என்ன தனியா கூப்பிட்டு கேளுங்க, 5 வரும், 3 பிச்சுட்டு போவோம். நான் அன்னைக்கு ஒரு சிஸ்டர், ஏன் பாஸ்டர் எல்லாம் போறாங்கன்னு, நான் வந்து எக்ஸ்பிரஸ் டிரைவர், ஏறவனா ஏத்திட்டு போவேன் எங்க பரலோகத்துக்கு. நீ நடுவுலயே இறங்குறதுனா நான் என்ன பண்ண முடியும்? இப்ப மோசே ஆண்டவர் சொன்னாரு, சிஸ்டர் சொல்லாதீங்கன்றீங்களா? மோசே ஆண்டவர் சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னார். கூட்டு போனாரு. நடுவுலயே எல்லாம் செத்து போனாங்க. அதுக்குன்னு மோசே இல்ல எல்லாம் பணத்தை தூக்குங்கடா,
ஆண்டு சொல்லிட்டாரு சத்தவனெல்லாம் கூட்டு போனா அப்படின்னா யார் யாரதான் தூக்க வருதுன்னு தெரியாது, அவ்வளவு செத்தானுங்க. தேவன் சொன்ன வார்த்தையில யோசுவாவும் காலேப்பு மட்டும்தான் போனானுங்க. அப்ப இந்த காலேப்பும் யோசுவா எத்தனை பணத்தை தூக்கி இருக்கணும்? சபை என்பது பரலோகத்துக்கு போகிற ஒரு வாகனம். இந்த வாகனத்துல பிரயாணம் பண்றவங்க கடைசி பரியந்தருக்கும் நிலைத்திருக்கிறவனே, வசனம் அதான் சொல்லுது, செத்து போயிடுவான் இல்லாம கடைசி பரியந்தருக்கு நிலைச்சிருக்கிறவனே என்ன ஆவானா? சாந்தியக்கா ரொம்ப சீரியஸா பார்க்க சொல்லுங்க சார். வசனம் என்ன சொல்லுங்க? ரட்சிக்கப்படுவான். நீங்களும் நானும் ரட்சிப்புக்கு ஒரே பாத்திரம், ஒரே அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்துல காத்திருந்து நன்மையான ஈவுகளை பரலோகத்திலிருந்து வருகிற தேவனிலிருந்து பெற்றுக்கொள்றதா நம்மளோட வேலை. நீங்க வேணா ஜேபி டவுன்ல போய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்களேன். அடுத்தது எங்கேயாவது ஒரு சென்டர்ல தான் உங்களை பார்க்கணும். நீ அல்லேலூயா ஸ்தோத்திரம் எங்க தெரியுமா சொல்லலாம்? தேவன் தந்த இந்த ஆலயத்துல தான் சொல்லணும். அது எவ்வளவு பெரிய மகிமையானது. இங்க சொன்ன கர்த்தர் உடனடியே இறங்குவார். சில பைத்தியம் ஜூல போயிட்டு ஆண்டவர் எவ்வளவு அருமையான எருமைகள் எல்லாம் படைச்சிருக்காரு பாரு, ஒட்டகத்தெல்லாம் இப்படி. இதுக்கா ஆண்டவர் உன்னை தெரிஞ்சு கொண்டாரு? இதை வர்ணிக்கிறதுக்கு, தேவனை வர்ணித்து பாடுறதுக்கு தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்காரு. எங்க தெரியுமா? ஜூல. சில எனக்கு புரியல. சபையில ஜெபித்துக்கொள்ள பசங்க ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, இந்த கடல் ஓரத்துல போய் அங்க முழங்கால பண்ணிட்டு அப்படியே ஜெபிக்க சொன்னாரு. இப்ப என் மகன் இருக்கிறான், நான் அவனுக்கு நல்ல வாகனத்தை வாங்கி வச்சிருக்கேன். ஐயா அப்பா வந்து காடி கொடுத்துருக்கேன், இங்க இருந்து கேர் பண்ணு. அவன் சொல்றான், நோ ஐ ஹவ் ஃபெல்ட் லேட் டூ லேட் ஐ வாக் அண்ட் கோ அப்படின்னா நான் அவனை பார்த்து என்ன நினைக்கிறேன்? சிஸ்டர் பைத்தியத்தை பெற்று இருக்கு. காடி கொடுத்துருக்க அழகா போலாம், டச்சங்கோ காட்டு தோப்பாப்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்களா ஈ அடிக்கிறது, இப்ப வந்து டச்சங்கோ பாய்க்கிறாங்க. ஈ அந்த அந்த கரண்டி அபகரண்டியா இப்ப பார்த்தா அதை பார்த்து நானும் அபகரண்டி வாங்கி வச்சுக்கேன். ஆனா எவ்வளவு கை முன்ன வந்து டிவியில பார்க்கும்போது வெற்றி இப்படின்னா அந்த கை அப்படியே நீட்டா போகும். நானும் நிறைய வாட்டி டோல்ல கை நீட்டா போகணும்னு தொடுவேன், தொடவே தொடாது, காடி விட்டு இறங்கி போய் தொடுவேன் டச்சுங்கோ. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார் தெரியுங்களா? யோர்தானை கடந்து போகிறதுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை அவர் நிமித்தம் நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி. அங்க வேவுக்காரர்களை யோசுவா அனுப்பும் போது சொல்றாரு, போய் இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படிக்கு அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றார். அதுக்கு அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட, இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன். இந்த ரஹாப் என்றவ வந்து ஒரு வேசி, ஒரு நல்ல வாழ்க்கை இல்லாத ஒரு பெண், சாட்சி சொல்ல முடியாத ஒரு பெண், சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு பொண்ணு. ஆமென். இப்ப அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் கொண்டு வந்து சபையில உட்கார வச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பிரசங்கெல்லாம் உங்களுக்கு, என்னோட பிரசங்கெல்லாம் ஏமல இருக்கு, உங்களுக்கு எல்லாம் ஏமல இருக்காது. பேஸ்புக்ல மரணம் வரும், நான் இந்த சபையை வெறுக்கிறேன், காரணம் பாஸ்டர் வேசியை கொண்டு வந்து சபையில டான்ஸ் ஆடுறார். நான் சொல்றேன், எதை நீங்க அசுத்தம்னு நின்றீங்களோ, எதை நீங்க தீமைன்னு நினைக்கிறீங்களோ, யார பொல்லாதவன் நினைக்கிறீங்களோ அவனைதான் கர்த்தர் மூளைக்கல்லாய் தேவன் பயன்படுத்துவார். கர்த்தர் நல்லவர்,
என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். நம்ம தீமை என்று நன்றோம். இந்த ஆகாபாவிய அவர்கள் போய் ராகா என்னும் பெயர் கொண்ட வேசி வீட்டுக்கு பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இப்ப நம்ம படிக்கிறோம். யோசுவா எதுக்கு அனுப்புனாரு? வேவு பார்க்க. சரியா? இப்ப இவனுங்க ரெண்டு போறோம். எங்க போறானுங்க? இப்ப ரெண்டு பேரும் நம்ம என்ன நினைப்பீங்க? அங்க வேற வீடே இல்லையா? நம்ம புத்தி அப்படித்தானே போவோம். எவ்வளவுதான் பிரியாணி வச்சாலும் அங்க போய் ஊருக்கா கேட்போம். எவ்வளவுதான் நல்ல சோறு இருந்தாலும் அங்க என்னது அது என்னது மிளகா, கார மிளகா, மோர் மிளகா, நம்ம புத்தி மாறாது. அங்க நல்ல கோழி கறியெல்லாம் அம்மா வச்சிருப்பாங்க. சாடின் கறி இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? சமைச்சவங்க எப்படி பாப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கறி அப்படியே மூஞ்சில் ஊத்துனா எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அங்க போய் ரிக்வெஸ்ட். சில நேரத்தில் நம்ம வீட்டு பிள்ளைங்க வீடு நினைச்சிட்டு கடையில கேக்குங்க. அவன் அப்படி சரிங்களா? வீடு நினைச்சு கடையை மறந்தா அப்படி சாரி இனி உட்கார்ந்து தேவன் நம்மள எல்லா காரியங்களும் அனுப்பும் போது ஏன் எதுக்குன்னு யோசிக்காத, நினைக்காத. கர்த்தர் எல்லா நன்மைக்காகவே சொல்றார். இவங்க போய் வேசி வீட்டுல இருக்கிறாங்க. எதுக்கு போயிருக்காங்கன்னா அந்த தேசத்தை வேவு பார்க்க. இதே இவனுங்க ஒரு சோல்ஜர் வீட்டுக்கு போயிருந்தான்னு வச்சுக்கேன், அந்த வீட்டுல இடம் கிடைச்சிருக்குமா? அந்த வீட்டுல அவனுங்களுக்கு ஆபத்து நெருங்கிருக்குமா இல்லையா? ஆனா இந்த யோசுவோட வார்த்தையை கேட்ட இந்த ரெண்டு வேவுக்காரங்களும் வேசி வீட்டுல போய் அமர்ந்து அங்க என்ன பண்றாங்க? அங்க போட்டுருக்காங்க, அங்கே தங்கினார்கள். இந்த சகோதரிக்கு தெரியும் இவனுங்க ரெண்டு பேரும் வேவு பார்க்க வந்திருக்கானுங்க. ஆமென். அந்த சகோதரி நினைச்சிருந்தா அவனுங்களை எப்படியாவது முடிச்சிருக்கலாம். அவனுங்களுக்கு ஏன்னா இவனுங்க இந்த தேசத்தை அடிக்க வந்துட்டாங்க, வேவு பார்க்க வந்திருக்காங்க, இவனுங்களை சரி கட்டிடுவோம்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த வேசி அந்த சகோதரி என்ன பண்றாளா? 10வது அதிகாரத்துல 11வது வசனம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றா பாருங்க. அவ சொல்றா, அந்த ரெண்டு வேவுக்காரர்களை பார்த்து சொல்றது யோசுவா 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதுல சொல்லப்படுகிறது பாருங்க என்னன்னு வாசிங்க. யோசுவா 10:11. அவர்கள் பெத்ரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக 2ஆம் அதிகாரம் 10:11. 2ஆம் அதிகாரம் 10:11. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவங்க அந்த பொண்ணு அந்த சகோதரி அறிக்கை செய்யறா பாருங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டா மோசே காலத்தோடைய இஸ்ரேல் சொல்றா. நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கவனமா கேளுங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு உங்களுக்கு ஆண்டவர் செய்கிறத தேவன் அறியாதவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன செய்கிறாரு, என்ன மகத்துவங்கள் செய்யறாரு, என்ன ஆச்சரியங்கள் செய்யறாரு, என்ன அற்புதங்கள் செய்யறாருன்னு இந்த சகோதரி யாரு இவர் வேசி. அவர் வேசி. ஆனா அவ அறிக்கை செய்யற அந்த 10வது வசனத்தை பாருங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை தண்ணீரை வற்றி போக பண்ணின நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. கர்த்தர் இவர்கள் நடுவுல மோசேயோட ஜனங்கள் நடுவில் செய்த அற்புதங்களை புற ஜாதிகள் கேட்கும் போது அவங்களுடைய இருதயம் கலங்குதுதான்.
அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்கள் நடுவில் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்களை ஜனங்களுடைய பார்வை பயப்படணும், பயப்படும், பயந்து இருக்கும். இவங்களோட வாழ்க்கையில, இவங்களோட குடும்பத்துல இவங்க செய்கிற காரியம் வித்தியாசமா இருக்கு, அற்புத அடையாளம் நடக்குது, மேன்மையானது நடக்குது, அவங்க நல்லா உயர்ந்துகிட்டே போறாங்க, அவங்க செய்கிற காரியங்களாம் தேவன் அவங்க வாழ்க்கை நடக்குது அப்படின்னா அவங்களை ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். அததான் சாத்ராக் மேஷாக் அபினிகோ அந்த ராஜா சொல்றான், அவர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன். ஏன்னா சாத்ராக் மேஷாக் அபினிகோ தீயில போட்டு அவங்க மரிக்காம உயிரோடு நடக்கிறாங்க. அந்த நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, அவருடைய தேவன், அவர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன். இன்னைக்கு நம்ம மத்தியில ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறான்னா, அந்த வாக்கு தத்தத்தை நீங்க சுதந்திரித்து அந்த வாக்கு தத்தங்கள்ல நீங்க வாழும்போது கர்த்தர் மேலான காரியங்களை செய்வார், நன்மையான காரியங்களை செய்வார். சோர்ந்து போகிறதால சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க பலனா இருங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல விசுவாசமா இருக்கும்போது கர்த்தர் நன்மையானதை செய்வார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தோல்வியை கொடுக்கிற தேவன் அல்ல, சோர்வை தருகிறது அல்ல. நம்ம வாழ்க்கையில டிஃபிட்டட் ஆண்டவர் நம்ம அனுப்ப மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை சோதிக்கிற தேவனே அல்ல. அல்லேலூயா. தேவன் நம்மளை சோதிக்கிற தேவன் இல்ல. ஆனா கர்த்தர் நன்மைக்கு எதுவானியது கர்த்தர் செய்து முடிப்பார் நம்ம வாழ்க்கையில. ஜோஷுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள்ல அவங்க சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களிலும் ஜோஷுவோட பேசுறார். இன்னைக்கு நம்மளோட தேவன் பேசிக்கொண்டே இருப்பாரு. வார்த்தையில தேவன் பேசிக்கொண்டு இருப்பார். பலப்படு, திடப்படு, நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாத, நான் உன் கூடயே இருக்கிறேன், உன்னை நான் பலப்படுத்துவேன். வியாதியில என்ன சோர்ந்து போயிருக்கிறியா? கவலையில சோர்ந்து போயிருக்கிறியா? எனக்கு சாரா சாட்சி சொல்லும் போது அவங்கள ஒரு தடவை நான் விசிட் பண்ண போனேன் வீட்டுக்கு. அவங்க எழுந்து உட்கார்ந்து கூட அவங்களுக்கு பலன் இல்லை. அந்த படுக்கை நிலைமையை கர்த்தர் மாத்தி இன்னைக்கு நிக்க வைத்தது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய கிருபை. சொல்லுவாங்க, இந்த சபைக்கு வந்தனால, இந்த பாசறை ஜெபிச்சனால இல்லையா, கர்த்தர் மனம் இறங்கலன்னா ஒண்ணுமே நடக்காது. அவர் மனம் இறங்கணும், கர்த்தர் மனம் இறங்கணும், தேவன் கிருபை பாராட்டணும், தேவன் இறங்கி வந்து ஆசீர்வதித்தாதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். தொடர்ந்து பாருங்க, 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தை பார்க்கும்போது, அந்த ரெண்டு மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த அவங்க வாழ்க்கையில நடந்ததை எல்லாத்தையும் சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து கர்த்தர் தேசத்தை எல்லாம், பாருங்க அவங்க என்ன அறிக்கை செய்றாங்கன்னா, கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கை. அப்படின்னா இன்னும் அவங்க யுத்தம் செய்யல, இன்னும் ஜனங்க போகல. ஆனா அவங்க என்ன அறிக்கை செய்றாங்கன்னா, கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. எப்படி செய்ய சொல்றீங்களா? ஒப்பு கொடுத்தார். நீங்க கொடுத்தது எப்படிதான் இருக்கு? உப்பு போடுங்க, கறியில உப்பு இல்ல, கூட போடுங்க, கறிக்குது குறைச்சு போடுங்கன்ற மாதிரி. ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாங்க. என்ன தெரியுங்களா? தேவன் தந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நம்மளுக்கு ஒப்பு கொடுத்தார். சுதந்திரித்து நீ வாழும்படி கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஜனங்க சொல்றாங்க, கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாய் சோர்ந்து போனார்கள் என்று அவனோடு சொன்னார். நல்லா கவனமா கேளுங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு முன்பாக நீங்கள் எழும்பப்படுவீங்க. உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா ஆயுதங்களும் சோர்ந்து போக கர்த்தர் செய்வார். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது? நீங்க தேவனோட வார்த்தையில கம்பீரத்தோடு நிற்பீங்க.
உங்களுக்கு எதிராக எழும்பின ஆயுதங்கள், மனிதர்கள், மனுஷனுடைய கிரியைகள், அவனுக்குள்ள இருந்த எல்லா கோபம், ஆத்திரம், எல்லா வேகங்களும் உங்களுக்கு முன்பாய் அது எல்லாம் சோர்ந்து போயிடும். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிற தேவன் அவர் பெரியவர். அல்லேலூயா. வாக்கு பண்ணவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன், நம்மளுக்கு ஒரு முன்னும், நம்மளுக்கு ஒரு லீடர், நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி, நம்மளுக்கு ஒரு உதாரணம் யாரு வேணாலும் இருந்திருக்கலாம். மோசே இருந்தான், ஆனா மோசையோ மரித்து போனான்னு வேதம் சொல்லுது. ஆண்டவருடைய திட்டம் மோசே மேல அல்ல, ஆண்டவருடைய திட்டம் தேவனுடைய ஜனங்கள் மேல. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல திட்டம் கொண்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வழிகாட்ட கர்த்தர் நிச்சயமாக அவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் நம்மளை ஒரு நாளும் விட்டு விலகாதபடி அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. எழுந்து வண்ணமாய் இந்த திருவிருந்து ஆராதனை இந்த நாளில் நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா, நான்